மக்களே, வெல்கம் டு பிரியோ பம்ப்ஸ். நம்ம சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி பேச போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு பம்ப் வாங்குறதுலே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஃபியூஷன் வந்துகிட்டு இருக்கு. என்ன கன்ஃபியூஷன் பார்த்தீங்கன்னா, ஆஃப் ஹெச்பி பம்ப் வாங்கலாமா, 1 ஹெச்பி பம்ப் வாங்கலாமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் தான். அந்த கன்ஃபியூஷன் போகிறது தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பேச போகிறோம். இந்த ஆஃப் ஹெச்பி பம்ப், 1 ஹெச்பி பம்ப், இந்த பம்ப் 2 பம்பில் எது நம்மளுக்கு பெஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பேசலாம். மறக்காமல் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது பம்பு சம்மந்த டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வந்து பம்போடைய பவர், அதோட அந்த பம்ப் எங்கெங்கே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஆஃப் ஹெச்பி பம்ப் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இந்த பம்ப் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம், கரெக்ட்? அதாவது எந்த மாதிரியான இடத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 5 அடி சம்ப் வச்சுருக்கீங்க, கீழே 5 அடி சம்ப் வச்சுருக்கீங்க, வீடு வந்து ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோரு, ஒரு 500 லிட்டர் சின்டெக்ஸ் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஆஃப் ஹெச்பி பம்ப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 ஹெச்பி பம்ப் பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடியிலேருந்து 10 அடி சம்பு வச்சுருக்கீங்க, மேலே வந்து ஒரு 750 லிட்டர் இல்லை 1000 லிட்டரு உங்களுக்கு சின்டெக்ஸ் இருக்குங்க, ஒரு ஃப்ளோரு இல்லை 2 ஃப்ளோர் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பம்பு கரெக்டாக சூட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஹெச்பியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாக வரும். இது எடுத்துக்கிட்டிங்கன்னா பவர் டிஸ்சார்ஜ் அவுட்புட் அதிகமாக இருக்கும், அவுட்புட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி 5 அடி தொட்டி வச்சுருக்கீங்க, சம்பு வச்சுருக்கீங்க, மேலே வந்து 750 லிட்டர் 1000 லிட்டர் டேங்க் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு இந்த பம்ப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் வந்து அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பவரோடைய, இந்த மோட்டருடைய பவர் கன்சம்ஷன் ஒரு மணி நேரம் போட்டுங்க, இப்போ 1/2 மணி நேரம் போட்டுங்க அப்படின்னா அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பம்ப் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஹெச்பி பம்ப்பு இப்போ நீங்கள் வந்து வாங்கி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, நம்ம வந்து போடுறோம் 1 மணி நேரத்துக்கு இந்த பம்ப் எவ்வளோ கரண்ட் பில் இருக்கும், அதாவது உங்களுக்கு சேவ் பண்ணி கொடுக்குதா எக்ஸ்ட்ரா இருக்குதா அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ வந்து ஆஃப் ஹெச்பி பம்ப் இது வந்து மேக்ஸிமம் இப்போ ஒரு 1/2 மணி நேரம் போடுறீங்க அப்படின்னா, நான் அந்த வேல்யூஸ் கரண்ட் பில் வேல்யூஸ் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். நம்ம வந்து வீட்டில் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு தெரியும். இப்போ நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், 0.075 யூனிட்ஸ் தான் இது. இப்போ ½ அன் ஹவருக்கு 1 ஹெச்பி பார்த்துக்கிட்டிங்கன்னா 0.75 யூனிட்ஸ் அந்த அளவுக்கு தான் இழுக்கும். உங்களுக்கு ஆஃப் ஹெச்பி ஓகே, அதாவது இப்போ நான் யூசேஜ் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, இந்த 5 அடி தொட்டி 500 லிட்டர் டேங்க் அப்படிங்கிற அளவுக்கு ஆஃப் ஹெச்பி கரெக்டாக இருக்கிறது. ½ அன் ஹவர் 25 நிமிஷம் போட்டிங்கன்னா கூட அந்த அளவுக்கு அவ்வளோ யூனிட் இழுக்காது. நான் அப்ராக்சிமேட்டாக தான் சொல்லியிருக்கேன். 1 ஹெச்பியோட ஃப்ளோ பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா கரண்ட் கன்சம்ஷன் கொஞ்சம் அதிகமாக தான் வரும். இருந்தாலும் உங்களுக்கு 1 ஹெச்பி ஓகே, இல்லை எனக்கு இந்த 500 லிட்டர் டேங்கே சீக்கிரம் நிறையணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் ஆஃப் ஹெச்பி போகிறப்ப 1 ஹெச்பியே போட்டுக்கலாம், ஒரு ப்ராப்ளம் வராது. கரண்ட் பில்லும் உங்களுக்கு ஆஸ் யூசுவல் எப்படி வருதோ அதே தான் வரும். இந்த 2 பம்ப் கரண்டோட டிஃபரன்ஷியேஷன் இவ்வளோ தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். ஹெச்பியோட பம்போட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துக்கலாம். இதோட ஹார்ஸ் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 0.5 ஹெச்பி ஹார்ஸ் பவர். இதோடைய பைப் சைஸ், அதாவது இந்த தண்ணி இழுக்கிற இடம் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு, மேலே வெளியே தரணும் 1 இன்ச்சு. இது வந்து பேசிக்கான ஸ்பெசிஃபிகேஷன். அடுத்து வந்து இந்த பம்ப் எவ்வளோ அடி வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 30 மீட்டர் வரைக்கும் வேலை செய்யும். 30 மீட்டர் அப்படின்னா 100 அடி. இந்த ஆஃப் ஹெச்பி வந்து 100 அடி, அதாவது உங்களுக்கு 100 அடி அப்படிங்கிறது டோட்டல் எப்படி சொல்கிறேன், இந்த பம்ப் வந்து மொத்தமாக ஒரு அடி வேலை செய்யும். ஃபீல்டில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒரு 60 அடி, அதாவது 20 அடி கீழேருந்து இருக்கும், 40 அடி மேலே தள்ளும். இது வந்து 100% காப்பர் வைண்டிங், உங்களுக்கு அலுமினியம் பாடியில் வந்துடும். அதனால் பார்த்தீங்கன்னா கொரோஷன் ரெசிஸ்டண்டான உங்களுக்கு பவுடர் கோட்டிங் கூட வந்துடும். உங்களுக்கு இந்த மாடல் இப்போ வந்து நாங்கள் வந்து டெமோ மாடல் வச்சுருக்கோம். உங்களுக்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் மாடல் நான் உங்களுக்கு வியூ பண்ணுறேன், அது நீங்கள் சைடில் இமேஜாக வரும், அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 ஹெச்பியோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இதோட வந்து 1 ஹெச்பி ஹார்ஸ் பவர். இது வந்து பார்த்தீங்கன்னா 35 மீட்டர் வரைக்கும் வேலை செய்யும், அதாவது 110 அடி 100 அடி அப்படிங்கிறத நீங்கள் வச்சுக்கலாம். டோட்டலாக தான் சொல்கிறேன், நான் வந்து உங்கள் வீட்டில் எவ்வளோ அடி வேலை செய்யுது அப்படிங்கிறது பேராக சொல்கிறேன். டோட்டலாக எவ்வளோ அடி, அதாவது நான் டெஸ்ட் பண்ணுறோம்னா அந்த ஒரு டோட்டல் ஹெட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இது சேம் இதே மாதிரி தான் 20 அடி கீழேருந்து இருக்கும், மேலே ஒரு 80 அடி தள்ளும். ஆனால் வந்து இதோட டிஸ்சார்ஜ் அதிகமாக இருக்கும். ஆஃப் ஹெச்பி கம்பேர் பண்ணும்போது 1 ஹெச்பியோட டிஸ்சார்ஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு டேங்க் 1000 லிட்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னா 1/2 மணி நேரத்தில் அடிச்சு கொடுத்துரும். இது வந்து கொஞ்சம் ஆஃப் ஹெச்பி கொஞ்சம் டிலே ஆகும். இது சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு அலுமினியம் பாடியில் வந்துடும், பவுடர் கோட்டிங் கொடுத்துரும் கொரோஷன் ரெசிஸ்டன்ஸ்க்காக. உங்களுக்கு இதுதான் அதோட பேசிக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஆஃப் ஹெச்பி 1 ஹெச்பியோட பேசிக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இதுதான். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இதோட மோட்டருடைய மெயின்டெனன்ஸ் பற்றி பார்த்துலாங்க. ஹெச்பியோட ரன்னிங் டைம், அதாவது நீங்கள் ½ அன் ஹவர் தான் யூஸ் பண்ண முடியும் ஆஃப் ஹெச்பியை. அதுக்குள்ளே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 500 லிட்டர் டேங்க் நினச்சி கொடுத்துரும். 1 ஹெச்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் ½ ஹவர் யூஸ் பண்ணலாம், ஒரு 750 1000 லிட்டர் அசால்ட்டாக உங்களுக்கு நினச்சி கொடுக்கும். ஆனால் டிஸ்சார்ஜ் இதோட உங்களுக்கு இதோட இது கம்பேர் பண்ணும்போது இந்த 1 ஹெச்பியோட டிஸ்சார்ஜ் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால, உங்களுக்கு அவுட்புட் அதிகமாக இருக்கிறனால சீக்கிரம் உங்களுக்கு நினச்சி கொடுத்துரும். அதே மாதிரி இந்த ஆஃப் ஹெச்பி பார்த்தீங்கன்னா கரண்ட் கன்சம்ஷன் கம்மியாக இருக்கும். 1 ஹெச்பி கம்பேர் பண்ணும்போது ஆஃப் ஹெச்பி கம்மியாக இருக்கும், 1 ஹெச்பி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எதனால் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட அவுட்புட் அதிகமாக இருக்குது, அதே சமயத்தில் உங்களுக்கு அதிகமாக தண்ணி வெளியே தள்ளுது அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் கன்சியூம் பண்ணி தான் உங்களுக்கு வெளியே தள்ள முடியும். அதனால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் கன்சியூம் பண்ணணும். இதோட பவர் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால இது கம்மியாக உங்களுக்கு அவுட்புட் கொடுக்குது, வேறு ஒரு ரீசனும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இம்பார்ட்டண்டான விஷயத்துக்கு வந்துட்டோம், இந்த பம்ப் 2 ப்ரைஸ். ஓகே வாங்க, இப்போ வந்து ஆஃப் ஹெச்பியோட பம்ப் 1 ஹெச்பியோட பம்ப் நம்ம டிஸ்பிளே வச்சுருக்கோம். இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2200 500 உங்களுக்கு வரும். அதாவது ஒரு ஆஃப் ஹெச்பி பம்ப். அதே 1 ஹெச்பி பம்ப் பார்த்தீங்கன்னா 3500 4000 வரைக்கும் இருக்குது.
இது வந்து நம்ம கம்பெனியோட ப்ரைஸ். இது வந்து நான் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எக்ஸாக்டாக உங்களுக்கு ப்ரைஸ் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கம்பெனியோட கான்டாக்ட் நம்பர் இருக்குது. மறக்காமல் கான்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. இந்த ரெண்டோட ப்ரைஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எந்த மாதிரி பம்பு உங்களுக்கு யூஸ் பண்ணி எந்த மாதிரி பம்பு உங்களுக்கு யூஸ் எங்கே கொடுக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு எல்லாமே சொல்லிடுறேன். பம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு 2300 எனக்கு ஒரு 500 லிட்டர் டேங்க் தான் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் ஆஃபீஸ்பியே போட்டுக்கலாம். இல்லை எனக்கு வந்து 1000 லிட்டர் டேங்க் இருக்குங்க, எனக்கு யூசேஜ் ரொம்ப அதிகம், எனக்கு யூசேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது 1 HP எடுத்துக்கலாம். காஸ்ட் வைஸ் ஆஃபீஸ்பியோட 1 HP வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா 1500 டிஃபரன்ஸில் தான் வரும். எனக்கு வந்து ப்ரைஸ் பண்ணுறது ப்ராப்ளம் இல்லை, எனக்கு வந்து டைமிங் சேவ் ஆகும், கரண்ட் பில் வந்து அதுவும் நார்மலாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறது 1 HP ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு போய்க்கலாம். இல்லை எனக்கு ப்ரைஸும் கம்மியாகுங்க, எனக்கு வந்து 500 லிட்டர் டேங்க் நான் வச்சுருக்கேன், அதுக்குள்ளே நிறைய பேர் உங்களுக்கு பம்ப் வேணும், அந்த ஆஃபீஸ்க்கு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ ஓகே மக்களே, இப்போ வந்து நம்ம 2 ஆஃபீஸ்பியாக 1 HP பம்பா அப்படிங்கிற கம்பேரிசன், அதோட பம்போட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ரேட்ஸ், அதுக்கப்புறம் கரண்ட் பில் எவ்வளோ இழுக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இப்போ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு புரியல, எனக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக வேணா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு எது சூட்டபுளான பம்ப் அப்படிங்கிறது ஒரு சின்ன கிளாரிட்டி உங்களுக்கு வந்திருக்கும். இன்னும் எனக்கு வரல அப்படிங்கிறவங்க கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற பம்ப் சம்பந்தப்பட்ட வீடியோஸ், அதுக்கப்புறம் வந்து என்ன கம்ப்ளைண்ட் வந்தால் எந்த மாதிரி நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா வீடியோஸும் நம்ம சேனல் அடிக்கடி வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே வேறு ஒரு நல்ல கண்டென்ட் வீடியோவோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.